பிளாகரோட டேஷ்போர்டுக்கு வந்தோடனே தீம்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாகர்லேயே இன்பில்ட்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ நான் இதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு போய் காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம போஸ்ட்டே போடாதனால போஸ்ட்டே இல்லை. இப்போ இதை கஸ்டமைஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து இதில் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் ஏதாவது வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்ளைன்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் அப்ளை ஆகிருக்கும். பிளாகரில் நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா வந்து ஒவ்வொன்று ஃப்ரெண்ட்லி கிடையாது. அதாவது சிலது SEO ஃப்ரெண்ட்லி கிடையாது, சிலது வந்து ஆட்ஸ் ஃப்ரெண்ட்லி கிடையாது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாகருக்கு தேவையான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நான் காட்டுறேன். அது ஃபுல்லாகவே எல்லாம் கஸ்டமைசபிளாகவும் இருக்கும். அது மாதிரி ஆட்ஸ் ஃப்ரெண்ட்லி, SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.